ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாழினி சமையல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம திருப்பூரில் ஜூலை 4, 5 and 6 நடக்கிற எக்ஸ்போவோட vlog தான் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸ்போ திருப்பூர் காங்கேயம் ரோட்டில் இருக்க வேலன் மான்செஸ்டர் ஹாலில் தான் நடக்குது. ஸோ அந்த எக்ஸ்போ பார்க்குறதுக்கு நானும் வந்திருந்தேன். ஸோ அதோட vlog தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்குற ஸ்டாலில் டாஞ்சூர் பெயிண்டிங் எல்லாமே பண்ணி தந்துட்டு இருக்காங்க. கஸ்டமைஸ்டாக உங்கள் வீட்டுக்கு தேவைன்னா கூட நீங்கள் வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணி டாஞ்சூர் பெயிண்டிங் வந்து ட்ரா பண்ணி வாங்கிக்கலாம். இந்த ஸ்டாலில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேக்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. பேக்ஸ் எல்லாமே நல்லா சூப்பராக இருந்துச்சு. அப்படியே வீடியோவில் ஸ்டாலோட நேமோட காமிக்கிறேன். ஸோ நீங்கள் போகும்போது செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டாலில் வந்து saree கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற ஸ்டால் வந்து என்னோடய கிளாஸ்மேட் சங்கவியோட ஸ்டால். ஸோ இந்த ஸ்டாலையும் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டால்லையும் saree கலெக்ஷன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற ஸ்டாலில் வந்து பேக்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸ்லிங் பேக், ஹேண்ட் பேக்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நானுமே இங்கே வந்து பேக்ஸ் வாங்கியிருந்தேன். குவாலிட்டி வைஸ் நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஸோ எனக்கு பிடிச்சதுனால தான் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக நாளைக்கும் ஸ்டால் இருக்கும், கண்டிப்பாக போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட இவங்களோட இன்ஸ்டா பேஜ் அண்ட் ஃபோன் நம்பரும் நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன். இது வந்து ப்ரொமோஷனல் வீடியோ கிடையாது. எனக்கு குவாலிட்டி வைஸ் சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுனால தான் நான் ஷேர் பண்ணுறேன். இவங்கக்கிட்ட யூனிக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறையா இருக்குது. இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற பேக்ஸ் எல்லாமே நான் எங்கேயுமே பார்த்ததில்ல, ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. இப்போது ஸ்க்ரீனில் தெரிகிற கேக் ஸ்டாலில் வந்து இவங்களோட ப்ரௌனி ட்ரை பண்ணியிருந்தேன். டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதோட இவங்களோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரீசனபிளாக இருந்துச்சு. அதனால தான் இதை ஷேர் பண்ணுறேன். நானுமே நெக்ஸ்ட் ஏதாவது தேவைப்பட்டால் இவங்கள தான் காண்டாக்ட் பண்ணி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு காமிக்கிற ஸ்டால்ஸ் எல்லாமே நான் வந்து விசிட் பண்ணல, ஜஸ்ட் நான் வந்து வீடியோ மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக நம்ம பார்க்குற பனானா ப்ளஸ் அப்படிங்கிற ஸ்டால் வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அவங்க தோட்டத்தில் இருக்க வாழை மரத்துலேருந்து தான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே செஞ்சுருக்காங்க. அதோட அவங்க உரம் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்லன்னு சொன்னாங்க. அதுதான் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு வந்து யூட்ரஸ் அது ரிலேட்டட் இஷ்யூஸ்க்கெல்லாம் வந்து இந்த வாழைப்பூ ரொம்ப நல்லது. ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தாலே அது நேச்சுரலாகவே க்யூர் ஆகும். இது வாழைப்பூவில் வந்து தொக்கு, வாழைப்பூவில் பருப்பு பொடி, வாழைப்பூவில் வந்து நவர அரிசி ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வடகமாக கொண்டு வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா வாழைத்தண்டில் ஊறுகாய். டேஸ்ட் பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்டால் மெயினாக எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது வந்து அவங்க உரம் இல்லாமல் அந்த மரத்தை வந்து க்ரோ பண்ணி அதிலிருந்து ப்ராடக்ட்ஸ் பண்ணது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ இந்த ஃபாஸ்ட் வேர்ல்டில் யாருமே வந்து வாழைத்தண்டு வாழைப்பூவை யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் பண்ணும்போது வாழைத்தண்டு அண்ட் வாழைப்பூவோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஸ்டாலுமே பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ஸ்டாலில் ஒண்டர் ஷெஃபோட குக்வேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ நிறைய பேர் வந்து என்னோடய குக்கிங் வீடியோஸ்லையுமே என்னோடய வெசில்ஸ் பற்றி கேட்பாங்க. ஸோ நான் வந்து இந்த மாதிரி குவாலிட்டியான வெசில்ஸ் தான் நான் பார்த்து வாங்குவேன். ஸோ ஒண்டர் ஷெஃபோட வெசில்ஸுமே நல்லா இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க நம்பருமே இங்கே காமிச்சிருக்கேன். இந்த ஸ்டாலில் கிட்ஸ்க்கான லேர்னிங் மெட்டீரியல்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இது வந்து கிட்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்டாலில் டெரக்கோட்டா கிளேயில் செஞ்ச நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருந்தாங்க. ஃபினிஷிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இந்த காயின் சேவ் பண்ணுற ஹுண்டி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் அழகாக இருந்துச்சு. இப்போ நம்ம பார்க்குற ஸ்டாலில் கருவேப்பிலை பொடி, முருங்கைக்கீரை பொடி ரெண்டுமே அவைலபிளாக இருந்துச்சு. அது ரெண்டுமே டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நம்ம வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன் இல்லைங்களா, அதே டேஸ்ட்டில் தான் அந்த ரெண்டு பொடியுமே இருந்துச்சு.
ஸோ சில பேர் என்கிட்ட சேல் பண்ணுறீங்களான்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி வாங்கணும்னு நினைக்கிறவங்க வேணால் இவங்கக்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா என்னோடய டேஸ்ட்டும் அவங்க செஞ்சுருந்ததும் ரெசிபீஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரே டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. லாஸ்ட்டாக நம்ம பார்க்குற ஸ்டால் வந்து டெரகோட்டா ஜுவல்ஸ் சேல் பண்ணுற ஸ்டால். இந்த ஸ்டாலில் நான் பார்த்தது என்னென்னா இவங்களோட டிசைன்ஸ் எல்லாமே நல்லா யூனிக்காக இருந்தது. அதோட ஃபினிஷிங் வந்து நல்லா பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. நான் ஆல்ரெடி டெரகோட்டா ஜுவல்ஸ் மேக் பண்ணுறதுனால எனக்கு என்ன நோட்டீஸ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா, இது வரைக்கும் நிறைய எக்ஸ்போஸில் நான் பார்த்துருக்கேன். டெரகோட்டா ஜுவல்ஸ் வந்து ஃபினிஷிங் சரியாகவே இருக்காது. பட் இவங்க வந்து ஈச் பீஸை வந்து நல்லா கேர் பண்ணி பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங் வைஸ் வந்து நல்லாவே ஃபினிஷிங் இருந்துச்சு. நான் என்னோடய பர்சனல் யூஸ்க்கு எனக்கு மட்டும்தான் ஜுவல்ஸ் பண்ணிப்பேன். ஸோ நான் எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி பர்ஃபெக்டாக பண்ணுவேனோ அந்த மாதிரி இவங்க சேல் பண்ணுறதுக்கே வந்து பர்ஃபெக்டாக பெயிண்டிங் எல்லாமே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த எக்ஸ்போ நாளைக்கு வரைக்குமே இருக்குது. திருப்பூரில் இருக்க எல்லாருமே கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எல்லாத்துக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட யாழினி சமையல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.